வெல்கம் டு டிஎன்பிசி சேனல். நம்ம டிஎன்பிசி கோச்சிங் சென்டர் கொஸ்டின் ஆன்சர் பார்த்துட்ருக்கோம். இப்போ 80 பார்த்துட்டோம். இப்போ 81 பார்க்குறோம். வாணிதாசன் இயற்பெயர் அரங்கசாமி எத்திராசோலு. சுரதாவின் இயற்பெயர் ராசகோபால். சுரதா சுப்பரத்தினதாசன் ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். இயற்கை வாழ்விலம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். கல்கி நாவல்களின் சோழர் வரலாற்றை கூறும் நாவல் பொன்னியின் செல்வன். கல்கி நாவல்களின் பல்லவர் வரலாற்றை கூறும் நாவல் சிவகாமியின் சபதம். 87 ஸ்ரீ வேணுகோபாலின் புனைப்பெயர் புஷ்ப தங்கதுரை. பாலகுமாரனின் இலக்கிய சிந்தனை பரிசு பெற்ற நாவல் மெர்க்குரி பூக்கள். ராஜம் கிருஷ்ணனுக்கு 1973ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாவல் வேருக்கு நீர். கலைக்கரசி என்று போற்றப்படும் கலை நாடக கலை. நந்தனார் சரித்திரம் நாடகம் எழுதியவர் கோபாலகிருஷ்ண பாரதி. தம்பாசாரி விலாசம் நாடகம் எழுதியவர் காசி விஸ்வநாத முதலியார். தமிழின் முதல் சமூக நாடகம் தம்பாசாரி விலாசம். தேவனின் நகைச்சுவை மிகுந்த துப்பறியும் நாவல் துப்பறியும் சம்பா. 95 அனிச்சாடி எனும் நாடகத்தின் ஆசிரியர் ஆ. பழனி. தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று போற்றப்படுவர் சங்கரதாஸ் சுவாமிகள். தமிழ் நாடக தந்தை என்று அழைக்கப்படுவர் பம்மல் சம்பந்த முதலியார். பத்மபூஷன் விருது பெற்றவர். சுகுண விலாச சபையை நிறுவியவர் பம்மல் சம்பந்த முதலியார். பரதிமார் கலைஞர் சூரிய நாராயண சாஸ்திரி என்று அழைக்கப்படுகிறார். தமிழ் பயன்படுத்திய வட தமிழ் நூல் முத்ராராட்சகம். பரமதிரி கலைஞர் ஆசிரியராக பணியாற்றிய பத்திரிகை ஞானபோதினி. இது மாதிரி டிஎன்பிசி சம்மந்தமான டிப்ஸ் ஷார்ட்ஸில் நிறையா தமிழ் இலக்கிய நூலில் பற்றி ஷார்ட்ஸ் இருக்குது. நீங்கள் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.